போன உடைச்சிட்டேன் அப்படிங்கறது தான் அவனை பிராங்க் பண்ண போறேன். எதுல இருந்து கீழ போட்ட? செல்ஃப்ல இருந்து மேல. புது செல் வாங்கி கொடுத்துரு. புது வந்து ஐபோன் நீ தூக்கி எதுக்கு உடைச்சிக்கிட்டு செல்ல சரி பண்ணி கொடு. ஏமா ஐயோ ஐயோ ஐயோ. ஹாய் மக்களே, வெல்கம் டு சேனல் சுந்தர் லவ் சுனிதா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பிராங்க் வீடியோ பண்ண போறோம். ஆக்சுவலி வந்து நான் சுந்தர் பிராங்க் பண்ண போறேன். அதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. சுந்தர் வந்து எங்க போயிருக்கானா, கம்பெனி வந்து வெளியில கடைக்கு போயிருக்காப்ல. சோ வந்து இன்னைக்கு நான் அவங்களோட போனை உடச்சிட்டேன். டிஸ்பிளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளே பார்த்தா ப்ரோக்கன் ஆயிருக்க மாதிரி இருக்கா, தெரியுதான்னு தெரியல எனக்கு. ஸோ வந்து போனை உடச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவனை பிராங்க் பண்ண போறேன். ஸோ வந்து டிஸ்பிளே எதுவுமே தெரியல. ஸோ வந்து பிளாங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவனை பிராங்க் பண்ணணும். ஸோ வந்து பயங்கரமா பண்ணலாம்னு வச்சிருக்கேன். ஸோ எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. ஸோ அண்ட் வந்து நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இன்ட்ரோல கொடுக்காம வீடியோக்குள்ள ரைட். Eternity later. கால்லாம் வலிக்குதுமா. காலையில வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். எல்லாம் சொன்ன எல்லாமே வாங்கிட்டியா? எல்லாமே வாங்கியாச்சுப்பா. மழை வேற பெய்யுற மாதிரி இருக்குது. நேரம் பார்த்தாலும் நொசனொசன பேஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை. நீ போகும்போதே லைட்டா ஆரம்பிச்சது. ஆனா அது நின்றுச்சு பாத்துக்கோ. நீ இவ்வளவு ஆண்டு காய்கறி வாங்கி கொடுத்தானா என்னப்பா பண்ண? சரி, ஒரு விஷயம் சொல்லணும் சுந்தரு. போனே வச்சுட்டு போனேன். கம்பெனி போன் வச்சுல அதை கொண்டு போனேன். கம்பெனி போனா கம்பெனி கூட கொண்டு போனேன். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சரி, ஒரு சம்பவம் பண்ணிட்டு திட்ட மாட்டேன்ல. என்ன சம்பவம்? உண்மையுமே சிரிச்சிட்டு இருக்கே தப்புதான். அந்த சம்பவத்தை பண்ணிட்டு சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? என்ன சம்பவம் பண்ண? சாரிடா. என்னன்னு சொல்லு. எவ்வளவோ தாங்கிடுச்சு. சொல்லு. என்ன தாங்கிக்க வச்சா? சரி அதெல்லாம் விடு. நீ கண்டிப்பா என்ன திட்டுவ, பயங்கரமா திட்டுவ. சத்தியமா திட்ட மாட்டேன்னு சொல்லு, அடிக்க மாட்டேன்னு சொல்லு. நீ என்னன்றத சொல்லு. அதை பொறுத்து நீ என்ன திட்ட மாட்டே அடிக்க மாட்டேன்னு சொல்லு. நான் சொல்றேன். ஆனா உண்மையுமே சாரி. நான் போயிட்டு வந்தேனா, வந்து வெளில போயிட்டு வந்தோம்ல, அப்பல வந்து நீ உன் மொபைல் சும்மா எடுத்து வாண்டலான்ட்டு எடுத்தேன் பாத்துக்கோ. ஆனா உன் போனை நான் உடைச்சிட்டேன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சுந்தர், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு புரியுதா புரியல? நான் காமிச்சேன்னா டென்ஷன் ஆயிடுவா. அதுக்காக நான் காமிக்காம உட்காந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ உடைச்சுனா என்ன பண்ணுவேன்னு தெரியும். நிஜமாலே உடைச்சிட்டேன் லூசு. சரி, நீ ஆர்டர் வந்துச்சா இல்லையா? ஆர்டர்லாம் வந்துச்சு. இந்த கொரியர் எடுத்து வச்சிருக்கேன், போய் கொரியர் போடணும். எத்தனை ஆர்டர்? நம்ம தான் தினமும் தானே ஆர்டர் கொடுக்குறோம், டெலிவரி கொடுக்குறோம்ல. இன்னைக்கு ஒரு 2-3 ஆர்டர் வந்திருக்கு. எங்க இதுக்குள்ள வச்சிருக்கியோ? நீ வந்தோடனே கடைக்கு போயிட்டு வந்தோடனே இப்ப எப்படி ஜிபே பண்ண முடியும்? மொபைல நான் உடைச்சிட்டேனே. சும்மா சொல்லாத. நிஜமா பார்த்தாலே நீ திட்டுவ சுந்தரு. டென்ஷன் ஆக்காத. நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். போன்ல எதுவும் எந்த போட்டோவுமே இப்ப எடுக்க முடியாதுல்ல. டிஸ்பிளே போச்சுன்னா மறுபடியும் இது பண்ணி தந்துருவாங்களா? மொபைல்லாம் போட்டோலாம் பேக்கப் ஆயிருமா? போன் உடைச்சா ஐபோன் வாங்கி தருவேன். ஐபோன் கிளிப்பே அவனுக்கு. தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. உடைச்சனா என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும். என்ன திட்டுவேன்னு எனக்கு தெரியும் லூசு. உனக்கு புரியுதா புரியலையா? நிஜமாலே போன் உடைச்சிட்டா. எதுவுமே பண்ணல. செல்ஃப்ல இருந்து எடுத்தேன். அது எப்படி இருக்குல்ல, இப்படி விழுந்துருச்சு. இங்க பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்ப பாரு, தெரியுதா? எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டேன். முழிக்காதா இப்படி? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டேன்னா சரி வெளியில போலாம்னா நானும் கிளம்பி உட்காந்துருந்தேன் பாத்துக்கோ. போன் உடனோன்னா சரி நீ வந்ததுக்கு அப்புறம் போகலாம். நீ எப்படின்னு திட்டுவேன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா இது உலக நடிப்புடா சாமி. என்ன சுந்தர் பண்ண? டெம்பர்ல சொல்லுங்க ஃபுல்லாவே வெச்சா. நான் மேல இப்படி செல்ஃப்ல இருந்து இப்படி எடுக்க போனதுக்கோ அது இப்படி விழுந்துச்சு. டைரக்டா டிஸ்பிளேல போய் அடிச்சிருச்சு. என்ன பண்ண? இப்ப டிஸ்பிளே சரி பண்ணா எப்படியும் 2000 4000 வரைக்கும் கேட்பான்ல. விடு ஐபோன் வாங்கி கொடுத்து. ஐபோன் கிளிப்பேன். ஐபோன் வாங்கி கொடுத்துறடி. இதா சும்மா நீ காமெடி பண்ணாத. நிஜமாவே பாரு எப்படி ஆயிடுச்சு பாரு. எதுவுமே ஆக மாட்டேங்குது. சும்மா இது பண்ணாத. எதுவுமே வர மாட்டேங்குதுடா. இங்க பாரு, நான் எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த
ஒரு மாதிரி அப்படியே இருக்கா, அங்க எந்த ஆக்ஷனுமே இல்ல. என்ன பண்ண? நான் கூட நினைச்ச போதுக்கோ, சரி அப்படி கீழே தள்ளி விட்டு அவன் பிள்ளை மேல பழி போடுறான்னு நினைச்சேன். அவரை தூங்கி அடிக்கலாம் பார்த்தல நீ. நான் எதுவுமே பண்ணலடா. நான் இங்க இருந்து எடுக்க போனேன், அது கீழே விழுந்துச்சுடா. நான் என்ன பண்றது சொல்லு? எதுல இருந்து கீழே போட்ட? செல்ஃப்ல இருந்து மேல இப்படி எடுத்தனா அப்படி இப்படி விழுந்துருச்சு. என்ன பண்ண? சரி இப்ப சொல்லு, போட்டோஸ்லாம் பேக்கப் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல நான் நீ விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுல யாராச்சும் விளையாடுவாங்க லூசு? அதுதான் நான் அழகா செல்லா கொண்டு போய் கடைக்கு போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு. நீ எதுக்கு மொபைல் எடுக்காம போன? நல்லா முதல்ல கடைக்கு போக மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். கடைக்கு போறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்ல? சார்ஜ் போட்டாச்சு நோண்டிக்கிட்டே இருந்திருப்பேன். அதான் சார்ஜ் இல்லைன்னு தான் நான் சரி தூக்கி வச்சுட்டே இருப்பேன். முதல்ல சார்ஜ் இல்லதான், நான் வேற எதுக்கும் செல்ல எடுத்து அது கீழே விழுந்துருச்சு. நான் என்ன பண்றது? சரி சாரி. புது செல்லு வாங்கி கொடுத்துரு. சாம்பார் ஆப் எனக்கு புது செல் வாங்க இந்த காசு இல்ல, ஆன்டிங்க காசு இருக்கு பாரு. அமௌண்ட்லாம் இல்ல. இந்த பிசினஸ்க்குள்ள மொபைல் இருக்குல்ல, நம்ம பாத்ரூம் வச்சுக்கோம்ல, அந்த மொபைல் யூஸ் பண்ணி போடே. உனக்கு நீ ஐபோன் தானே கேட்ட, ஐபோன் வச்சுக்கோ. இந்த ஐபோன் எனக்கு வேண்டாம். அதுல எவ்வளவு இருக்கு சொல்ற? ஐபோன் 15 பிளஸ் 15 பிளஸ் நக்கு. ஐபோன் 15 பிளஸ் நீ செல்லு என்ன அடிக்கிற? கையில வாங்குற? மூஞ்ச உடைச்சு 3000 4000 அவன் சம்பளமும் வேற என்ன போடவே இல்லை. அது வரைக்கும் என்ன பண்ணப்போ சம்பளம் போதும் மாட்டேங்கிறோம். அது வரைக்கும் செல்லு ஒண்ணா வர முடியாது. அது வரைக்கும் பெரிய இவன் இவருக்கு பழக்கும் போதே அப்படி செல்லோடய பிறந்தான். சரி சரி, அப்ப உன் செல் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. ஆனா வந்து 24 மணி நேரம் நீ உட்காந்து உன் செல்ல பாத்துட்டு இருக்க மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். சம்பளம் போட்டாலும் மாட்டேன்னா அது வரைக்கும் உன் செல்ல நான் என் செல்ல வச்சு பாக்குறேன். ஒர்க் ஆகல இல்ல, புரியல? ஒர்க் ஆகல இல்ல, சும்மா கலத்தி நான் என் செல்ல போட்டுக்கிட்டேன். உன் செல்ல போட்டுக்கிட்டேன். உன் சிம்ம கலத்தி என் செல்ல போட்டுக்கோ. என் சிம்ம கலத்தி உன் செல்ல போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா? கேவலமா இருக்க ஐடியா. நான் அப்படி கொடுக்க மாட்டேன். எனக்கு நான் வீடியோ எடிட் பண்றேன், எவ்வளவு வேலை இருக்கு. சோ அந்த வேலையில நான் தான் பாக்கணும். ஆர்டர் வரும், அதை நான் பாக்கணும், அதுக்கு நான் பேசணும். உன் செல்ல போட்டு ஆர்டர் கொடுத்து நான் என்ன பண்றது? ஆர்டருக்கு இந்த செல் இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோ. வீடியோ எடிட் பண்றதுக்கு புரியல? வீடியோ எடிட் பண்றதுக்கு அப்பப்ப தான் செல்ல யூஸ் பண்ணு. செல்லே இது பண்ணி கொடுத்துரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காது. அதெல்லாம் கொடுக்க முடியாது சொல்றேன். உன் போன் நான் உடைச்சேன்னா என்னன்னு சொல்லாத. என் செல்லாம் உன் வீட்டுல கொடுக்க முடியாது. நான் என்ன பண்றது? பாரு அவன் சொல்லுவான் ஐபோன் நீ தூக்கி உடைச்சுக்கிட்டு என்ன வந்து இது வேணுமா? ஏன்னா நான் அதுக்கான இப்பெல்லாம் தூக்கிலாம் எறியக்கூடாதா? கொஞ்சம் மதியாவீங்க. நான் உனதான் மைண்ட்ல 15 பிளஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருப்போம். ஐபோன் 15 பிளஸ்க்கு நமக்கு அப்போ செல்ல சரி பண்ணி கொடு. எவன் காசு வச்சிருக்கான் அப்ப வாங்கி பண்ணி கொடுப்போ. சரி நான் சரி பண்ணி தரேன். அப்ப நீ எனக்கு ஐபோன் 15 பிளஸ் வாங்கி தருவியா? எப்படியாவது ஓடிவிடு. என்ன வா உட்காரு. ஓடி உட்கார்றா. ஐபோன் 15 பிளஸ் வாங்கி தாடா. சரி சரி பண்ணிட்டேன். இந்த புடி பிராங்க் தான் பண்ணேன். ரொம்ப நாளா சில பிராங்க் போட்டு சரி பண்ணிட்டேன்டா. என்ன சரி பண்ண? சரி பண்ண பாரு, ஓபன் ஆகுது. இப்போ சரி பண்ணிட்டேன் பாரு. அது உடைஞ்சிச்சு. எனக்கு ஐபோன் நாய சும்மா இதுடா நான் லாக் போட்டிருந்தேன்டா, ஸ்கிரீன்ஷாட்ல லாக் போட்டிருந்தேன்டா. ஐபோன் 15 பிளஸ் வருமா? எனக்கே அப்படிங்கிற பத்தியா ஒரு பிராண்டுக்கு ஐபோன் 15 பிளஸ் ஆகிருக்கும். உனக்கு முகர கட்ட ஐயோ ஐயோ போச்சு. ஐயோ ஐயோ டிஸ்ப்ளே போச்சு. ஐயோ டிஸ்ப்ளே போச்சு. ஐயோ ஐயோ உடைஞ்சு போச்சு. ஐபோன் பாரு அடிப்பேன். உடைஞ்சு போச்சு. இங்க உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போச்சு. ஐபோன் 15. ஓ மை அது சொல்லல பிராங்க். கேட்றாரா என்கிட்ட? என்ன மௌஜ உடைச்சினே வந்துக்கோ. கொண்டு உடையலையா? ஐயோ உடைஞ்சு 15 ஐபோன் 15 வாங்கி கொடுத்துறோம். ஓடி இருப்பதுக்கோ. ஐபோன் 15 பிளஸ் வாங்கி கொடுத்துறோம். முடியாது. முகர கட்டாங்க பாரு பிராங்க் பண்ணி நிஜமா நம்பணும். பிராங்க் தான பண்ற.
அதான் ஓடுது. சரி இப்பனாலும் எனக்கு ஐபோன் 15 நீ வாங்கி கொடுத்துருப்பா. ஐபோன் 15 வாங்கி கொடுக்கவா? ஆமா ஐபோன் 15 இப்போ எனக்கு இல்ல பிராங்க் உனக்கா இல்ல எனக்கான்னு தெரியல பாத்துக்கோ. ஃபிளிப்கார்ட்ல வர ஆஃபர்லாம் ஓடிட்டு இருக்கு. இல்ல நான் போன்லாம் வரையல. நல்லதா இருக்கீங்க பாரு. இந்த மாதிரி எத்தனை தடவை போட்டாலும் தேங்காய் வெடல போட்ட மாதிரி போட்டாலும் 54,000 தேங்காய் வெடல போட்டாலும் போன் உடையாது. சரியா? iPhone 15. இதுல ஒரு 5 வருஷமா வச்சிருக்கியா? 5 வருஷமா 6 வருஷமா? 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் வச்சிருக்க. ஐபோன் 15 வந்து வெறும் 50,000 தான் போட்டு. வெறும் 50,000 15 plus 64,000. 64,000 அந்த 50,000 வந்திருக்கு. இங்க பாருங்க வாங்கி கொடுத்து. ஏன் உடையவே இல்ல? நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? நான் உடைக்கவே இல்ல. சும்மா ஓடி இருக்கு. பிராங்க்